அம்மா அம்மா எங்க? எனக்கு என்ன தெரியும்? சரி வா மேல போய் பார்க்கலாம். அம்மா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. முகத்தை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? எங்க ஸ்கூல்ல ரீயூனியன் பிளான் பண்ணிருக்காங்க. போயிட்டு வாங்க, வீட்ல வெட்டியா தானே இருக்கீங்க. சும்மா இருக்கேனா? அம்மா சும்மா இருக்கிறதுக்கு அங்க போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கும்ல. என்ன உங்களுக்குலாம் என்ன பார்த்தா நக்கலா போச்சா? சும்மா இருக்கேன் என்ன? குரூப்ல அவங்க எல்லாம் ஒரு டேட் சொல்றாங்க, நான் ஒரு டேட் சொன்னா நீ சும்மா தானே இருக்க, எப்ப வந்தா என்னன்னு கேக்குறாங்க. சும்மா இருக்கிறதுனா அவ்வளோ ஈஸியா? இதுக்கெல்லாம் ஏமா டென்ஷன் ஆவறீங்க? சும்மா இருக்கிறதுனால தான் இப்படி பண்றீங்க. அடுத்த வாரத்துல நானும் ஏதாவது வேலை பாக்குறேன், அதுக்கப்புறம் யார் சொல்வீங்க சும்மா இருக்கேன்னு? இல்ல நம்மளுக்கு தேவையா? தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு தாங்குமாமா? தாங்கும். எதுக்கு அம்மா வித்தியாசமா பேசுறாங்க? நான் வேலைக்கு போறேன். அக்கா, அம்மா எதுக்கு வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றாங்க? பிஸி ஆயிட்டா நம்ம என்ன பண்றது? அவங்க பிஸியானா ஆகட்டும்டா, நம்மளுக்கு ஜாலியா தானே இருக்கும், நம்மளுக்கு விளையாட டைம் இருக்கும்ல. ஆனா அவங்க பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆமால, அவங்கள பேக்கரி ஷாப் வைக்க சொல்லலாமா? நமக்கு நிறைய பன்னு, சாக்லேட்டு, க்ரீம் பன்னு நிறைய கிடைக்கும். அக்கா, அதெல்லாம் நம்ம கேட்டாலே வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு பதில் டாய் ஸ்டோர் வைக்க சொல்லலாமா? நிறைய டாய்ஸ் கிடைக்கும், ஜாலியாக விளாட்லாம். சரி, உன்னை பண்ணலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ ஒரு ஐடியா சொல்லு. நம்ம அம்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம், நம்ம ஜாலியாக வரும். வா அம்மா, வேலை கச்சிச்சா உங்களுக்கு? வேலை தேடிட்டு இருக்கேன்டா. இப்பதான் வேலையை தேடுறீங்களா? அம்மா, நம்ம ரேஞ்சுக்கலாம் நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதனால நீங்க பேசாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமாம்மா, நீங்க இப்பவே விமன் ஆண்டர்பிரினர் ஆகணும்மா. அம்மா, கூகுள் போய் சொல்லாதம்மா. என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல. பேக்கரி எல்லாத்தையும் நீயே தின்னு தீக்கிறதுக்கா? பொம்மை கடை. என்னால ரோட்ல நின்று பொம்மை விற்க முடியாது, வெயில் அடிக்கும். ட்ரெஸ் கடை. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம், நீ கொடுப்பியா? இட்லி கடை. உங்களுக்கு வீட்டில் சமைச்சு கொடுக்குறது பத்தாதுன்னு இதில் நான் கடையை வச்சு அது காலைல 4 மணிக்கு மாவு எடுத்து போட்டு இட்லி குண்டான கழுவி இட்லி ஊற்றி சட்னி சாம்பார்னு செஞ்சு அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் இட்லி சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தட்டை கழுவி வச்சு சொல்லும் போதே மூச்சு வாங்குது. வயசாகுது, நம்மளால முடியாது. உங்களால எதுவுமே முடியாதுமா. பேசாம நீங்க சும்மாவே இருங்கம்மா. பானிபூரி கடை வைக்கலாம். அம்மா நிறுத்துங்க, அங்க பாருங்க. ஆல்ரெடி தெருவுக்கு 4 பானிபூரி கடை இருக்கு, பாப்பலாம். ஆழியா, பேசாம நான் டெய்லர் கடை வச்சிடலாமா? 1 மீட்டருக்கு முதல்ல எவ்வளவு சென்டிமீட்டர்னு தெரியுமா? தெரியாது. போலாம் வாங்க. ஹலோ, நான் தான். சும்மா இருக்கிற ஜெயஸ்ரீ இல்ல, பிசினஸ் உமன் ஜெயஸ்ரீ. என்ன சொன்ன? சும்மா இருக்கிற, எப்ப கூப்பிட்டாலும் நீயும் வருவேன் தானே சொன்ன. என்கிட்ட ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. இன்னும் 5 நாள்ல பாரு, நான் பெரிய பிசினஸ் உமனா மாறுறேன். இனிமேல் என்னை யாரும் சும்மா இருக்க சொல்லவே முடியாது.
உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். இனிமேல் ரீயூனியன் பிளான் பண்ணுறதா இருந்தால் முதல்ல என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் நான் அவைலபிளாக இருக்கதே ரொம்ப கஷ்டம். அது சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என் கிளைண்ட் செகண்ட் லைனில் வராங்க, எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன். மா யார்கிட்டம்மா இவ்வளோ பில்டப் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா யாரெல்லாம் நக்கலாக பேசினாங்களோ அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல ஐடியா கிடைக்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே என்னமோ பெரிய பிஸ்னஸ் மேனாட்டும் பேசிட்டு இருக்கீங்க. நெகட்டிவாக பேசி பழகாத, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. சொல்லியிருக்காங்களா இல்லையா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். நான் நினச்சிட்டேன் நான் பெரிய பிஸ்னஸ் உமன் ஆக போகிறேன்னு. நான் நினச்சிட்டேன், அதனால எனக்கு அது நடந்துடும். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஓ நானும் பார்க்குறேன். ரெடி. என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் வீட்ல இருக்க டிஷ்யூலாம் எடுத்து ரெடி பண்ணி உனக்கு ஒரு மாஸ்க் பண்ணிருக்கேன். ஐடியா? ஏமா நான் பியூட்டிஷியன் ஆக போறேன்ல, அதான் உன்னை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். செட் ஆகல. நம்ம வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அகில். செத்தாண்டாவ. ஐயோ அகில், நான் கொடுத்த சோப் போட்டு குளிச்சியாப்பா? அது போட்டு குளிச்சனாலதான் உடம்பெல்லாம் அரிக்குது. அரிக்குதா? போச்சு, இந்த ஐடியும் ஃப்ளாப்பா? ஏன்? அதை வச்சுதான் சோப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சு ஒரு சாம்பிள் உங்ககிட்ட கொடுத்தேன். அரிக்குதுன்றியே. சரி அந்த சோப் எங்க கொடு. அத பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன். அப்பதான் கிருமிலாம் சாவும். நிம்மதியா ரெஸ்ட் போக முடியும். பண்ண ஐடியா எல்லாமே ஃப்ளாப்புப்பா. இதுக்கப்புறம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அம்மா புதுசாவா? அம்மா எங்க பாடி அதுக்கு தாங்காதுமா. போதும், இதோட நீங்க எதுவுமே பண்ண வேணாம், சும்மா இருங்க. என்ன அப்புறம் நான் அப்படியே பெரிய பிசினஸ் உமன் ஆவறது? அம்மா அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாதுமா. உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எங்களை கத்தி மேய்க்கிறதாம்மா. புரியல, என்ன சொன்ன? உங்களுக்கு எங்களை கத்தி மேய்க்கிறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். எந்த செலவும் இல்லை, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. வெயிலில் நிற்க வேணாம், கத்த வேணாம், நடக்க வேணாம், வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. ஆவரண்டா நான் டியூஷன் மிஸ்ஸா? ஐயோ கடவுளே, என் பிஸ்னஸ் பயங்கர சக்ஸஸ் ஆகணும். பசங்களா, உங்களை நம்பி மிஸ் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நல்லா படித்து என் மானத்தை காப்பாற்றணும், சரியா? 4 பேரா இருக்கிற நீங்க அடுத்த மாசத்துக்குள்ள 40 பேர் ஆகணும். எல்லாரும் வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க. அட பாவீங்களா டேய். நேத்து நைட்டு பிளான் போட்டு இன்னைக்கு ஈவினிங் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி 4 பேர் வந்ததே பெருசு. இதுல 4 பேர் 40 பேரா ஆகணுமா? நடந்த மாதிரிதான். உங்க பேர் என்ன? ரியா. ஓ ரியா, அங்க என்ன பேச்சு? அழியா, தண்ணி எடுத்துட்டு அப்போ. மா நான் படிச்சிட்டு இருக்கேம்மா. இப்போ அந்த 2 நிமிஷம் கேப்ல நீ எவ்வளவு படிச்சிட போற? போய் தண்ணி எடுத்துட்டு அப்போ. இந்தாங்க. இந்தா அங்க போய் வச்சிருப்போ. என்னம்மா? அங்க வை போ. என்ன மிஸ்ன்னு கூப்பிடு. கால் மீ மிஸ். கோ. டேய் தூங்காத, படி. Chlorophyll helps plant create their own food through photosynthesis. ஆதி, Pigment that gives plant the மேல பெட்ரூம் இருக்கு, போய் தூங்குறியா? photo
photosynthesis கல்லண பொங்கலா so called எஸ் ஒண்ணு அழியா போய் இந்த மத்த எடுத்துட்டு வாயேன். யார் தூங்குறான்னு நான் பாக்குறேன். என்னம்மா எல்லாத்துக்கும் என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன்மா. மத்த எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? நம்ம வீடு தானே. வேலை சொன்னா எழுந்து போய் செய் போ. போடா. ஏய் எல்லாம் நிமிர்ந்து உட்கார். யாரும் தூங்க கூடாது. டியூஷன் வந்து தூங்குதுங்க. இந்தாங்க. போ படி போ. இதுக்கப்புறம் யாரா தூங்குங்களேன். சத்தமா படி. அழியா போன் அடிக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வா. நீ எவ்வளவு படிச்சிருக்க? இவளா ஒரு வேலை இல்ல. அழியா போன்ல சார்ஜே இல்ல பார், 23 தான் இருக்கு. போய் சார்ஜ் போட்டு வா போ. போ. அகிலங்கம்மா ஏன் என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? அவன் பக்கத்துல நல்ல டியூஷன்ல படிக்க அமைச்சிருக்கேன். என்னது நல்ல டியூஷனா? கஸ்டமர்ஸ் முன்னாடி கத்தாத. போ போ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், லெட்ஸ் ரீட். ஏதாச்சும் வேணுமா? ஒண்ணும் வேணாம், படிமா. நிம்மதி. 8 o'clock சீரியல் போட்டுருவானே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 8 o'clock ஆயிடுச்சு. நீங்களாம் வீட்டுக்கு போகலாம். 8 o'clock மேலே 1 நிமிட் கூட நான் டியூஷன் எடுக்க மாட்டேன். டுமாரோ 6 o'clock சேம் பிளேஸ் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகே பை, குட் நைட். அப்பா பயங்கர ஹெக்டிக்காக இருந்தது டே. வந்தேன் பிஸியாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். நான் இனிமேல் சும்மாலாம் இல்லை. ஐ ஆல்சோ ஹாவ் ஜாப். மா நம்மளுக்கு டியூஷன்லாம் செட் ஆகாதுமா. பொக்குன்னு குத்துனேனா வாயை வைக்காத. என் பிஸ்னஸை கெடுக்க பார்க்குறியா? பா மா அட்லீஸ்ட் என்ன அகில் டியூஷன்லயாச்சும் சேர்த்து விடுங்கம்மா. எப்படி 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 உன்னை அகில் டியூஷனில் சேர்த்துட்டு சொந்த பொண்ணே வேற டியூஷன்ல படிக்குது, நம்ம எதுக்கு நம்ம பசங்களை இங்க சேர்க்கணும்னு 4 பேர் பேசணும். அதானே? உன்னை பிச்சு போடுவேன் பிச்சு. நீ இங்க தான் படிக்கிற போ. நான் தான் உன் டியூஷன் மிஸ். நோபடி கேன் சேஞ்ச் திஸ். கோ. வந்துட்டாங்களா? முத நாளே நம்மள அந்த வேலை வாங்கினாங்க அம்மா. ஸ்கூல்லையும் படிக்கணும், வீட்லையும் படிக்கணும். வேலைக்கே ஆகாது. இந்த டியூஷன் எப்படியாச்சும் கலைச்சே ஆகணுமே. வரேன். ரியா, நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்க மிஸ் கிட்ட சொன்னியா? சொன்னேன், தப்புன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வேற மெத்தட் ட்ரை பண்ணலாம். விட மாட்டாங்க போலயே. ஐயோ அழியா நில்லு. டைம் என்ன ஆகுது? 6:30. டியூஷன் எத்தனை மணிக்கு? மா என்னம்மா 6 to 8 நான் மிஸ். 6 மணிக்கு டியூஷன்ல வந்து நிக்கிற. நீ ஏன் டைமுக்கு வரலன்னா மற்ற பசங்க எப்படி டைமுக்கு வருவாங்க? இங்க வா, 10 ஸ்குவாட் போடுவா. ஒழுங்கா காத புடி. யாராவது லேட்டா வந்தா அவங்களுக்கும் இதே பனிஷ்மெண்ட் தான். போதும் படி. எல்லாம் என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்க்கறது. போதும் போய் உட்கார். நாளையிலேருந்து லேட்டா வா. சிரிக்கிற பாருண்ணா. அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு ஆதி? நார்மலா தான் போச்சு. உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும். எனக்கும் சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். உன் ஃபேவரட் டீச்சர் யாரு? எனக்கு எந்த டீச்சருமே பிடிக்காது. ஆடி ஆதி எழுந்துருங்க. என்ன பேச்சு உங்க 2 பேருக்கும்? நான் क्वेश्चन கேக்குறேன். யாரு கரெக்டா ஆன்சர் தெரியுதோ அவங்க ஆன்சர் சொல்லிட்டு உட்காரலாம். ஆன்சர் தெரியாதவங்க 8 மணி வரைக்கும் அப்படியே நில்லு. புரியுதா? What is photosynthesis? The compound words made up of 2 words, photo and synthesis.
Photo means light and synthesis means to combine. ஏய் சூப்பர் ஆழியா. உட்காரு. அது நீ சொல்லு. The the plants the plant absorb water. நிறுத்து. 8 மணி வரைக்கும் இப்படியே நில்லு. நாளைக்கு வரும்போது இந்த ஆன்சரை 500 டைம்ஸ் எழுதிட்டு வர. ஏண்டா நில்லுனா அப்படியே நிப்பியா? ஏன் மூஞ்ச ஏண்டா பாக்குற? நோட் எடுத்து படி. 500 times ஆ? ஆதி என்ன? எப்படி என்னை பார்த்து சிரிச்சதுக்கு எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கினியா? நாளைக்கு 500 டைம்ஸ் அதை எழுதிட்டு வர, இல்லைனா 500 டைம்ஸை 1000 டைம்ஸாக மாற்றுவேன். நான் ஏன் எழுதிட்டு வரணும்? நான் நாளையிலேருந்து இந்த டியூஷனுக்கே வர மாட்டேன். அப்போ அப்பாடா ஒரு டார்கெட் காலி. டைம் ஆகுதே. என்ன இன்னும் பசங்களை காணும்? யாரும் காணுமா? இன்னும் 5 minutes இருக்குமா? டைமுக்கு வரணும். பஞ்சுவாலிட்டினா என்னன்னு தெரியுமா? ஒரு மிஸ் மேல பயமே இல்லை இந்த பசங்களுக்கு. குட் ஈவினிங் மிஸ். வாங்க Good evening, miss. குட் ஈவினிங். உட்காருங்க உட்காருங்க. நோட் எடுமா. அஃப்ரா ஆதி எங்க? தெரியல மிஸ். வாட்? எனக்கு தெரியல. டாக் இன் இங்கிலீஷ். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ இப்படிதான் சொல்வாங்களா? ஐ டோன்ட் நோ மிஸ் அப்படின்னு சொல்லணும். மிஸ் உங்க ஸ்கூல்ல எல்லாம் ரெஸ்பெக்டா பேச சொல்லி தர மாட்டாங்களா? என்னதான் தெரியும்? ஆன்சர் கேட்டா தெரியாது, ஆதி எங்கன்னு கேட்டா தெரியாது. சரி, இப்ப நான் क्वेश्चन எழுதி போடுறேன். 3 பேரும் ஆன்சர் எழுதுங்க. சரியா? டெஸ்ட் நோட் எடுமா ரியா. பசங்களா, இந்த 3 क्वेश्चनக்கும் ஆன்சர் எழுதுங்க. கிச்சன்ல கொஞ்சம் வர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் காட்ரி ப்ளீஸ். ஆஹா. இதுதான் சரியான டைம். என்ன இரு, நான் ஆன்சர் காட்டுறேன். இந்த சீக்கிரம் அம்மா வரப்போறாங்க. மாட்ட பூரா நல்லா. சரி போதும். முடிச்சிங்களா? எல்லாம் நோட் எடுத்துட்டு வா. ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் நீ இம்ப்ரூவ் பண்ணுறியா? இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வச்சிருந்தா மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அழியா நோட் எடுத்துட்டு வா. என்ன ஸ்பெல்லிங் இது? எத்தனை வாட்டி இந்த ஸ்பெல்லிங்கை சொல்லி கொடுத்துருக்கேன் நான். கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். இந்த ஸ்பெல்லிங்கை 10 டைம்ஸ் எழுதிட்டு வா. போ, என்ன பார்க்குற? அஃப்ரா வாமா. அஃப்ரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தியாரியா எவ்வளோ அழகா இருக்குன்னு? சூப்பரா. என்னது இது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு சோஷியல் ஆன்சர்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இதான் உங்க ஊர்ல படிச்ச லட்சணமா? நாளைக்கு வரும்போது உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு தான் நீ டியூஷனுக்குள்ளே வர, புரியுதா? எஸ் மிஸ். என்ன எஸ் மிஸ்? கத்தி சொல்லு. எஸ் மிஸ். போ 10 வாட்டி எழுதி எல்லாத்தையும் போ. இஃப்ரா, நாளைக்கு வரும்போது நீ பேரண்ட்ஸோட தான் வர. இங்க வா. நான் உன்னை டெஸ்ட் எழுத சொல்லலையேடா. இந்த கொஸ்டின் 3 நாட்டு எழுதி வச்சிருக்கேன். நான் சொன்னேனா? போய் நீ 10 டைம்ஸ் எழுது போ. ஐயோ, இதுங்களெல்லாம் வச்சு நான் டியூஷன் எடுத்து பெரியாளாயி நடக்காது போல இருக்கே. ஏற்கனவே 4:03 ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சா? போங்க, எல்லாம் பார்த்து போங்க, வீட்டுக்கு போங்க. பாய் ஃப்ரா. பாய்.
கன்ஃபார்ம் இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு அவ வரவே மாட்டா. அவ்வளோதான், இன்னொரு டிக்கெட்டும் காலி. ஆழியா ஆ புக் எடுத்துட்டு வை, வா போய் சட்னி அரைச்சு தோசை ஊற்றணும். மா சரி வாங்க போகலாம். நெல்லு எங்கே போகிற? கிளாஸுக்கு. அம்மா இல்லை. சரி ஓகே. ஏ நல்லா இருக்கே, இப்படி சொன்னாலே போயிடுறாளா? நாளைக்கும் இதையே பண்ணுறோம். வந்தானா டக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம். கொசு வேற கிடைக்குது. என்ன இங்கே உட்காந்துருக்க? அம்மா இல்லை. சரி ஓகே. நம்பிட்டு உள்ள மட்டும் போயிடாத, மிஸ்ஸும் மேல செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்? நீ வேற 2 நாள் லீவ் போட்டல. நான் எங்கே லீவ் போட்டேன்? நீ தானே அம்மா இல்லைன்னு சொன்ன. நான் என்ன பண்ணேன்? அம்மா இல்லை ஆனால் மிஸ் இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? ஃபுல்லாக கேட்காம போயிட்ட. ஐயோ. சரி இப்போ சொல்லு, 6 மணிக்கு மேலே அவங்க எனக்கு யாரு? மிஸ்ஸு. அதானே நானும் சொல்ல வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இங்கே பாரு, ஒழுங்கா ஓடி போயிரு. சரி சரி நான் போகிறேன். மிஸ் பார்த்துட்டு போகிறாங்க, போ போ. சக்சஸ். ஐயோ மணி வேற 6ஆகுதே, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காணுமே. என்னாச்சு? என்னடா ஒருத்தரையும் காணுமே? நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, டியூஷன்லாம் வேணாம், ஒழுங்கா வீட்லயே இருக்கலான்னு. நீங்க கேட்டிங்களா? இப்ப பாருங்க, ஒரு பயலும் வரல. இவ்ளோ சொல்லியும் வந்திருக்காங்களா? என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டாங்க. வந்துட்டாங்க. இன்னைக்கு டியூஷன் மிஸ்ஸா மாற நேரம் வந்துடுச்சு. இப்பவும் யாரா இவன்? ச்சே. ஹே வாடா, நீயாவது வந்தியே. எங்க அம்மாவை டியூஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்குடா வந்த? நோட் எடுக்க வந்தேன். இந்தா பாய். அப்பாடா, இவனே போயிட்டான். இவனை பிளான் பண்ணியிருக்க வேணாம். சரி விடுங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேணா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க டியூஷன்ல ஜாயின் பண்ண சொல்றேன். ஒன்றும் தேவையில்ல போ. நான் இனிமேல் டியூஷன் எடுக்கிறதாவே இல்லை. சக்சஸ். ஏன் சொல்லு? ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்னு சொல்லுவாங்க. டியூஷன் ஆகிட ஃபெயிலியர் ஆனால் என்ன? என்னோட அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போக போகிறேன். இனிமேல் நான் டியூஷன் டீச்சர் இல்லை, யோகா டீச்சர். யோகா டீச்சரா? ஆளை பார்த்தா ஃபேஸே சரியில்லை. என்னாச்சு? ஆளை பார்த்தா ஃபேஸ் சரியில்லையா? நீங்க போயிட்டு வரலாங்க. என்னக்கா திடீர்னு காசு விற்கிற மாதிரிலாம் நடிக்கிறான். ரெடி? ஆக்ஷன் ரோல் ஆக்ஷன். ரோலிங் ஆக்ஷன். கட். ஏன் என்னாச்சு? ஹலோ ராவி பேபி ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நாங்கள் டியூஷன் எபிசோட் எடுத்துருந்தோம்ல, உங்க
உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் ஒரு வேளை டியூஷன் போகிற குழந்தையா இருந்தால் டியூஷனில் நீங்கள் மறக்க முடியாத சேட்டை ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்தது எல்லாம் கற்பனை தான். யாருமே ஆழியா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து கண்டென்ட்காக மட்டும்தான் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அதோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அகில் இல்லை நீ போகிற அகில் நான் ரீப்ளேஸ் பண்றேன். அகில் குட் ஜோக். போய் உங்க வேலையை பாருங்க. சார் சத்தியமா இந்த கம்பெனி ஃபவுண்டர் மேல சத்தியமா நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன். எதுக்குமா? ஏன்னா எனக்கு தமாடா சொல்யூஷன்ஸ்ல ஆஃபர் வந்திருக்கு. என்னம்மா சொல்ற, நிஜமாவா? ஆமா சார். நம்மளும் தான் அப்ளை பண்ணா நமக்கு மட்டும் என்ன யோசிக்கிறீங்க? கிடைச்சா அது அவ்வளவு பெரிய கம்பெனி இல்லம்மா. அவ்வளவு நல்லா அந்த கம்பெனிக்கு போன வாரம் நீங்க இன்டர்வியூ பண்ணதா சொன்னாங்க. என்ன